நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, திருமணம் நீண்ட நாளாக நடக்கல, 40 வயசாச்சு அப்படின்னா கூட இப்போ இந்த மாசத்துல கூடி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமண அமைப்பு நிச்சயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அதுக்காக தான் இந்த பதிவுன்றது கூட உங்க கண்ணில் பட்டுதுன்றது கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டுமா, நிறைய கணவன் மனைவிகள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்காங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை இருக்காங்க, புரியாத ஒரு புதிராக இருக்குது அப்படின்னா கூட இப்போ நீங்கள் போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து டக்குன்னு, அதாவது நீண்ட நாளாக டைவர்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட இனி செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவலாக முடியறதுக்கும், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், நல்ல பொருத்தம் இருந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதக பொருத்தம் இருந்து ஆனால் அந்த சமயம் சரியில்லாததுனால ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் இப்போ நீங்கள் ஒருத்தர் சந்தித்து பேசும்போது, இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், உன்னை என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, இது சரியாக சூப்பராக முடிஞ்சு டைவர்ஸ் போயிட்டே இருந்தாலும் அந்த ஒரு டைவர்ஸ் கிடைச்சோ அல்லது திரும்பி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் இன்னொரு 1.5 மாசத்துக்கு தான் உங்களுக்கு இருக்கு. அக்டோபர் 14க்கு அப்புறம் அதிசாரம் குரு பெறும்போது இது மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப 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 ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. தைரியத்தோட செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்பு வட்டாரமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்போ எதெல்லாம் நீங்கள் ஒரு மீட்டிங் வச்சு கான்ஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஜெயிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ப்ரமோஷன், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது அதீதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு தைரியமும் ஏற்படும். கூனி குறுகாம, ஆமாப்பா, ஆமாம் செகண்ட் மேரேஜ் தான், இதனால என்ன, ஆமாம் முதல் ப்ரெசன்டேஷனில் தப்பு பண்ண, இப்போ கிளியர் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டோட ப்ரொசீட் பண்ணக்கூடிய அமைப்பு அவ்வளவு சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது புது விதமான ஒரு டீச்சர் கிடைப்பாங்க. புரியாததெல்லாம் புரிய வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு யூனிட்ல கூட, ஒரு சப்ஜெக்ட்ல கூட புரிஞ்சு தெரிஞ்சு அதிகமான மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம், நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் சந்திச்சுட்டே தான் இருக்கீங்க. ஆனால் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கரெக்டான வழிகாட்டுதல் மேபி அதே டாக்டர் மூலியமாவோ அல்லது வேற மாற்று மருந்துனாலேயோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் அப்படின்னு அதனுடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சு அது வேற எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது சரி செஞ்சு சூப்பராக போகக்கூடிய அமைப்பு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இது சர்ஜரியில தான் முடியும் அப்படின்னது கூட இல்லை, இப்போ தேவையில்லைப்பா, இந்த மெடிசன், இந்த இன்ஜெக்ஷன், இந்த மாற்று வழியில் இதுலேருந்து வெளியில் வரலான்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப சாதகமாகவே இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெறுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தபோது பல அலைச்சல்கள், இப்போ வக்ரம் பெறும்போது அந்த அலைச்சல் எல்லாமே குறையும். அண்ட் மேலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அனைத்து விஷயங்களும், அனைத்து பிரச்சனைகளும், அனைத்து சுமைகளும் குறையுன்றதை விட உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஃபேவரபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை பறந்தே போயிடுன்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சூரியன் அப்படின்றது தான் தந்தை 9ஆம் வீட்டில் இருக்காரு. தோ கேதுவோடு இருந்தாலும் ஆட்சி பெற்ற சூரியன் அங்கே இருக்கார் அப்படின்னா அவருக்கு தான் அங்கே பலம் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தெளிவாக உங்களுடைய அப்பாட்ட போய் இதுதான் உங்கள் பிரச்சனைன்னு பேசும்போது உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்கள் அப்பாவே முன்னாடி அனைத்து விஷயங்களும் சூப்பராக பண்ணுவாங்க. அப்பா வழி, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொத்து தகராறுகள் ஏதாவது இருந்தால் இப்போ நீங்கள் முன்னெடுத்து அவங்களோட போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை வாப்பான்னு கூப்பிட்டு பெரிய பிரச்சனைகள் சிறுசா டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பில் அவ்வளோ ஃபேவரபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ நல்ல ஃபேவரபிளான காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணி பல விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சு சாதிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு பாசிட்டிவாக மூவ் பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்புன்றது தெளிவாக புரிஞ்சுட்டு என்னென்னலாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி சூப்பராக ஜெயிச்சு வந்தீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.